Hi viewers, vanakkam and welcome to Kollywood Uncut with me Kanimozhi. Every week நம்மளோட ஷோல நிறைய கலர்ஃபுல்லான சினிமா நியூஸஸ் அது மட்டும் இல்லாம படங்களோட ரிவ்யூஸ் ஈவென்ட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் கூட சண்டே அதுவுமா நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நம்ம Kollywood Uncutல முதலாவதா சூப்பரான ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் பிளஸ் ட்ரெய்லர் லான்ச் உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. ஸோ என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சா இவனை புடி. இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்காரு சுதீப். இவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நானி படத்தில் ஒரு பயங்கரமான வில்லனாக நடிச்சிருந்தாரு. பட் தமிழ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைமாக ஹீரோவாக இந்த படத்தின் மூலமாக என்டர் ஆகுறாரு. இவருக்கு பேரா இந்த படத்தில் நித்யா மேனன் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா KS ரவிக்குமார் சார் தாங்க. அவர் எவ்வளோ சூப்பர் டூப்பரான படங்கள் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வச்சு கொடுத்திருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ லாஸ்டா கூட பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை வச்சு லிங்கா படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த படத்தையும் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் பிளஸ் ட்ரெய்லர் லான்ச் உங்களுக்காக நம்மளோட Kollywood Uncutல காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். நான் 89 தான் நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசர் ஆனேன். 95 நான் படையப்பா படம் பார்த்துட்டு இதான நான் ஒரு படம் தமிழில் பண்ணால் அது KS ரவிக்குமார் கூட பண்ணுன்ட்டு அன்றைக்கி என் மைண்டில் வந்தது. பட் 2002 இதே நம்ம கதாசிரியர் சிவகுமார் என்கிட்ட ஒரு கதை சொன்னார். அந்த கதையை கேட்டு நான் அவருக்கு ஒரு பேர் சொன்னேன். இந்த கதை KS ரவிக்குமார் விட்டால் வேறு யாரும் பண்ண முடியாது, அப்படின்னா நம்மளுக்கு டேட்டு கொடுக்க மாட்டார், ஏன்னா நான் யாரும் தெரியல, அவர் இன்றைக்கி அங்கே இருக்கார். பட் அந்த ஒரு ஆசையை வச்சுன்னு மறுபடியும் நான் சென்னையில் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணும்போது திடீர்னுட்டு இப்போ நான் 2012-13 நம்ம சுதீப் சார்கிட்ட ஒரு படம் பண்ணணுன்ட்டு போனேன். அப்போ அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. எப்படி இருந்தாலும் நானே படம் பண்ணியிருக்கேன், பை லாங்குவேஜில் பண்ணலாம். நான் சொன்னேன், சார் கொஞ்சம் ரிஸ்க் ஆகுதான்னு. இல்லைம்மா நான் உங்க கூட இருக்கிறேன், என்ன ஆனாலும் நான் உங்க கூட இருக்கேன், ரிஸ்க் எடுத்துடலான்னு சொன்னேன். சரி ஓகே டன், பட் அந்த டைரக்டர் ஓகே சொல்லணும். இல்லைம்மா நான் KS ரவிக்குமார் இருந்தால் மட்டும்தான் பண்ணுறேன்னு சொன்னார். அதுக்காக நான் சென்னை மறுபடியும் நம்ம நண்பர் ராஜேந்திரகுமார்ட்டு ஒருத்தர், அவர் மூலியமாக நம்ம மாறன்னு சொல்லி அவர் 2 பேரும் மூலியமாக நான் அவரை மீட் பண்ணி 2013 அவருக்கு நான் பேச்சு எல்லா வார்த்தைகளாகி அட்வான்ஸ் கொடுத்து 3 வருஷமாக நான் இது படம் பண்ணிட்டு இடையில லிங்கா படத்துக்காக டைரக்டர் விட்டு கொடுத்ததுக்காக இந்த படம் கொஞ்சம் லேட் ஆச்சு. அன்றைக்கி வச்ச ஒரு நிச்சயம் இன்றைக்கி நம்மளுக்கு நிறைவேறிருக்கு. அதுக்கு நான் KS ரவிக்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதலில் தயாரிப்பாளர் ராம்பாபு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னாக்கா எங்கள் டைரக்டர் KS ரவிக்குமார் அவரை நம்பி நாங்களே, அதாவது இப்போ இருக்கிற சினிமா நிறுவனம் நாங்களே தமிழ் படம் எடுக்கிறதுக்கு பயப்படுற நேரத்தில் அவர் தைரியமாக கர்நாடகி இங்கே தமிழ் படம் எடுத்துகிட்டு வந்திருக்கார் அவர். ஸோ எனக்கு இப்போ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பைரசி ஒரு பக்கம், அப்புறம் சேட்டலைட் ரைட்ஸ் வரைக்கும் முதல்ல மாதிரி இப்போ போகிறது கிடையாது. பட் எல்லாத்தையும் மீறி அவர் இங்கே வந்திருக்காரு. ஆனால் ராம்பாபு அவர்களே நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது. இந்த ட்ரெய்லர் பாடல்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இது அழிவுன்றது எந்த விதமான இதுவும் கிடையாது. ஸோ இமான் இன்றைய விழாவின் கதாநாயகன் இமான் அவர்கள். என்னோட ஃபஸ்ட் டைம் அவரோட நான் ஒர்க் பண்ணுறேன். பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் ஆட்ட சாட்டமாக இருக்கார். குழந்தை, அந்த மியூசிக் தவிர வேறு எதுவுமே தெரியாது. அதை நான் அவரோட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான்
எனக்கு வந்து அட் டைம் வந்து இளையராஜா கூடயும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏஆர் ரஹ்மான்ட்டையும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த காம்பினேஷன் உள்ள ரெண்டுத்தையும் வாங்கிட்டு பண்ணுறவர் அவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய இளையராஜா சாங்ஸினுடைய டியூனு அது இதெல்லாமும் அவருக்குள்ளே இருக்குது. லேட்டஸ்ட் ஆர்கெஸ்ட்ரேஷனில் வந்து ஏஆர் ரஹ்மான் கிட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. ஏற்கனவே வளர்ந்துட்டார், என்னுடைய வாழ்த்துக்கள் தேவையில்லை, இன்னும் மிகப்பெரிய அளவில் வளரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அவருக்கு என்னுடைய நன்றி. எல்லாருக்கும் நமஸ்காரம், வணக்கம். It was a great opportunity to do Nani. It is a great opportunity to do Mudinja Ivanapudi. It will be a great opportunity to do further films too. Because as an actor, I don't think I can ever stipulate my, see, whatever they're talking about stardom, whatever they're talking about the superstardom is not what I actually function for. I never started my career to become a star. I just started my career because I love films. And I just wanted to be associated with films as much as I can breathe till my last. And every time, just when I thought, what next? A neighboring state, a neighboring friend would catch my hand and lift me and say, you're going to come to my state and I'm going to do something with you. That's what happened all over again. It's not something easy, you know, to probably face a camera and act to a director who has been directing your legends. It's not small. So every time there was a continuous conflict in me. Whether am I going to satisfy the scenes he's written or satisfy the director who's directed such huge people. It was a constant conflict for me. But I guess being the man he is, he made my life very simple. So simple that I never ever felt the existence of a director on my set. He is that simple. I guess now I realize why the big people of your industry could so easily work with him, because he is a easy human, first of all, a very easy human. All the three, my friends, Dhanush, Karthikeyan and Sethupathi, I really would love to tell them that I love you all for taking so much of the time of your great life and making this beautiful occasion happen. Thank you all. Thank you so much. K.S. Ravikumar சாரோடைய காம்பினேஷன் எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த திரைப்படத்தில் வந்து வேலை செய்யணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய எழுதுகிற அந்த ஸ்டைல் நீங்கள் பார்ப்பீங்க எல்லா நம்ம கிரியேட்டிவ்ஸ்லேயும் அவருடைய கையெழுத்து கேஎஸ் ரவிக்குமார் அப்படின்னு எழுதுகிற அந்த ஒரு ஸ்டைல், அதுக்கு கீழே என்னுடைய பெயர் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் சரியாக சேர்ந்து வந்தது. ஸோ சாரோடைய அசோசியேஷன் இந்த படத்தில் நான் சேர்ந்து ஒர்க் பண்ணதில் எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய எனக்கு கிடைச்சா அதுவே எனக்கு வந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அவார்டாக நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், ரவிக்குமார் சார். இந்த மேடை வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது ஒரு சாதாரண மேடை இல்லை. ஏன்னா தனுஷ் பிரதர் அவர்களுக்கும் அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்களும் சிவகார்த்திகேயன் அவர்களும் எல்லாருமே ஒன்றா இருக்கிறாங்க. இது பார்க்க எனக்கே வந்து பிரமிப்பாக இருக்குது. இந்த மேடை எவ்வளோ முக்கியமான ஒரு மேடை. அண்ட் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறது, அந்த ஒரு அன்பு பார்த்திங்கன்னா, அந்த அன்பு வந்து ஒன்று சேர்ற அந்த மையப்புள்ளி வந்து கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் அண்ட் சுதீப் அவர்களை வந்து இந்த மாதிரி தமிழில் ஒரு மிகப்பெரிய லான்ச் பேடாக வந்து அமைகிற இந்த திரைப்படத்துக்கு ஒன்றா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து இது வந்து கை கோத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் நடித்தது வந்து சந்தோஷம் அப்படிங்கிறதோட பெருமைன்னு சொல்லலாம். ரவிக்குமார் சார் படத்தில் நடிக்கிறது. ஏன்னா ஒரு காமெடியன் அப்படின்னு ட்ரை பண்ணுற எல்லாருமே அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்டமணி சார்லேருந்து அந்த சேரன் பாண்டியன் ஆட்டம், நாட்டாமை ஆட்டம், ஆதவனில் வடிவேல் சார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமெடி பயங்கர எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அந்த படத்தில். ஸோ அதில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தது. ஏன்னா அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரவிக்குமார் சார் மட்டும் தெரியறதில்ல, எனக்கு அந்த படையப்பா முத்துலாம் வந்து போகும் அவர் பார்க்கும்போதே. ஸோ அவ்வளோ பல வெற்றிகளை கொடுத்தவர் அவர் படத்தில் இருக்கன்றதே பெரிய சந்தோஷம். இது வந்து தங்கமகன் ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் அவர் கேட்டார், இந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு ரோல் இருக்குது நீங்கள் நடிங்க அப்படின்னு சொன்னார். நான் ஒன்றே கேட்டேன், சார் ஒரே ஒரு டவுட்டு என்ன அப்படின்னு. இல்லை நீங்கள் நிறையா திட்டுவீங்களாமே சார் ஸ்பாட்டில் அப்படின்னேன். அவர் வந்து இல்லைப்பா நல்லா நடிகள் நான் தான் திட்டுவேன் அப்படின்னாரு. எனக்கு உடனே பயம் வந்துருச்சு, நம்மளாம் அடியே வாங்குவோம் அப்போ கண்டிப்பாக அப்படின்ட்டு. பட்டு எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் திட்டு வாங்கலைன்னு நினைக்கிறேன். இது அவரை வந்து ஃபஸ்ட்டு நான் கூட ஒரு செகண்ட் நடிகராக அந்த படத்தில் பார்த்தேன். அதுக்கப்புறம் திட்டியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற டெல்லி கணேஷ் சார் 5 நிமிஷம் தான் கூட உட்காந்துருந்தார், கண்டுபிடிச்சிட்டார். இது வரைக்கும் நடிகை கூட இல்லை அவரோட.
அது தங்கமகனில் வந்து அவர் ஒரு சக நடிகராக ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு டைரக்டராக நான் ஒரு நடிகராக இந்த படத்தில் பார்த்தப்பவும் பார்த்தீங்கன்னா பயங்கர அந்த டிஃப்ரென்ஸ் இருந்து. இங்கே ஜாலியாக பேசிட்டு நம்ம ஒரு கூட நடிக்கிற ஒரு நடிகர் மாதிரி தான் இருந்தார். இங்கே பார்த்தா பயங்கர இதுவாக இருக்குது. அது முடிச்சுட்டு உடனே பார்த்தா ரெமோவில் மறுபடியும் அவரோட நடிக்கிறேன், ரெக்கையில் மறுபடியும் அவரோட நடிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அதில் வேறு மாதிரி இருக்கார். ஸோ அது இந்த டைரெக்ஷன் வந்துட்டால் உண்மையிலே ஏன்னா அது பெரிய பொறுப்பு அது. ஸோ சாதாரணமாகவே அது வரும். பட் எனிவே இந்த டைமில் வந்து யாரையுமே பெருசாக திட்டலை. அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இது. அதுக்கப்புறம் வந்து நிறைய வாங்கியிருக்கார் போல. ஆர்பி சௌத்ரி சார் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கோங்கிறதே உண்மையிலேயே பெருமை தான் அதெல்லாம். ஏன்னா நான் குழந்தையிலேருந்து பார்த்துட்ருக்கோம் அந்த பேர் அடிக்க அந்த பேரை சூப்பர் குட் ஃபிலிம்ஸுங்கிறத பார்த்தே தான், அதுவும் கே ரவிக்குமார் சார் அதெல்லாம் பார்த்தே வளர்ந்தவங்க தான். எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் குருவை பற்றி நான் பேசணுன்னு எல்லாருக்கும் தெரியும். 1990 புரியாத புதிர், 2016 முடிஞ்சாய்வனப்படி 26 வருஷம். 26 வருஷம் தொடர்ந்து இன்றைக்கி ஒரு டைரக்டராக இருக்கிறன்றதே ஒரு பெரிய சாதனை. அது அவர் இன்றைக்கி இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அவரோட உழைப்பு தான். முடிஞ்சாய்வனப்படி அப்படின்னு அவர் டைட்டில் வச்சுருக்காரு. ஆனால் அவரை பிடிக்க முடியாமல் நிறையா ப்ரொடியூசர் ஓடியாந்துட்டே இருந்தாங்க பின்னாடி. ஏகப்பட்ட வருஷங்கள், அவ்வளோ படங்களில் வருஷத்துக்கு 4 படம் 5 படம், தூக்கம் இல்லை, டெடிகேஷன், பர்ஃபெக்ஷன், இப்படி எல்லாத்துலேயும் கவனமாக இருந்து இந்த 26 வருஷத்தில் கிட்டத்தட்ட 50 படங்களை நெருங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். இன்னும் 50வது படம் வரல. அப்படி ஒரு இயக்குனர்கிட்ட நான் வேலை பார்த்தது, அவர் மூலமாக நான் தொழில் கற்றுக்கிட்டது எனக்கு பெருமை சேர்க்கிற விஷயம். அவரால் வந்து நஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லை, இன்க்ளூடிங் தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருமே அவர்கிட்ட லாபம் சம்பாதிச்சவங்க தான். இன்னும் சொல்லப்போனால் அத்தனை படங்களுமே வெற்றி கொடுத்துருக்காரு. ஸோ இன்றைக்கும் புதிய இயக்குநர்களோட, புதிய கலைஞர்களோட, புது நடிகர்களோட அவர் தன்னை அப்டேட் பண்ணி போயிட்டு இருக்காரு. இந்த படத்தை பார்க்கும் பொழுது ட்ரெய்லர் பார்த்தோன்னே பிரமாதமாக இருந்துச்சு. ஒரு ட்ரெய்லர் சின்ன டீசர் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. அதை பார்த்தப்போ அவ்வளோ மாடர்னாக அவ்வளோ ஸ்டைலிஷாக இருந்தது. ஃபோட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப அப்டேட்டடாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் இந்த புலி வந்து 15 வருஷம் பாயும் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ நானும் பெருமைப்படுறேன். இங்கே நான் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆப்வியஸாக ரவிக்குமார் சார், அவர் மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய மரியாதை, அதுதான் ஃபஸ்ட் ரீசன். அது இங்கே பாக்யராஜ் சார் பேசும்போது சொன்னாங்க அவங்க வந்து ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் அப்படின்னு சொல்லி. அதை நான் ரெமோ ஷூட்டிங்லேயே பார்த்தேன். நான் நீங்களும் நிறையா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஷூட்டிங் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அன்றைக்கி டேக்கான பேமெண்ட் கொடுக்கும்போது வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். ஏன் அப்படின்னு கேட்டப்போ, நான் இன்னும் 1 hour தான் 1.5 hours தான் நடிச்சிருப்பேன், இதுக்கு போய் எதுக்கு காசு கொடுக்குறீங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ப்ரொடியூசர் கம்பல் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே பாதி காசு மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீதி காசை திருப்பி கொடுத்த ஒரு நல்ல மனிதர் ரவிக்குமார் சார். ரெமோவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வெறும் ஆக்டராக மட்டும் இல்லை, நான் அந்த கேர்ள் கெட்டப்பில் இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சார் வந்து சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் இப்படி பண்ணிக்கோங்க, இதெல்லாம் இப்படி பண்ணிக்கோங்க, டப்பிங்கில் வந்து இப்படி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறையா கொடுத்தாங்க. எனக்கு குட்டி குட்டி டவுட்ஸ் இருந்தது. அதெல்லாம் ஒரு 2 minutes பேசும்போது கிளியர் ஆகிடுச்சு. சார் வந்து அஜித் சார் நடித்த வரலாறு படம் அந்த டைமில் ஷூட்டிங்கில் இருந்தது, அது எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. இதுக்கு ஒரு கட்ஸ் வேணையா அதை பண்ணுறதுக்கு, இது இப்படி பண்ணிங்கன்னா நல்லா வரும் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ இன்வால்மெண்ட் கொஞ்ச நேரம் இருந்தாலுமே அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த 25 வருஷத்துக்கு மேலே இங்கே வந்து ஒரு கமர்ஷியல் சினிமாவோட காட்ஃபாதராக அப்படி ஸ்ட்ராங்காக நிற்க வைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய ஒரு படம் சதீஷ் சொன்ன மாதிரி நிறையா பார்த்து ரசிச்சிருக்கோம். அவருடைய படத்தை கைத்தட்டி இருக்கோம், விசில் அடிச்சிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனில் வந்து உட்காந்துருக்கிறது நிச்சயமாக பெருமையான விஷயம்தான், சந்தோஷமான விஷயம்தான். தேங்க்யூ ரவிக்குமார் சார், நீங்கள் கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்தோட ஹீரோ சுதீப் சார் பற்றி சொல்லிடுறேன். நான்கி படத்தில் அவருடைய நடிப்பை பார்த்து மிரண்டு போன லட்சக்கணக்கான பேரில் இங்கே தமிழ்நாட்டில் நானும் ஒருத்தன். நிச்சயமாக நாங்கள் வந்து ஒரு கேரக்டர் எழுதாப்பில் வச்சுட்டு டைலாக் மாற்றி பேசுகிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த ஈன்ற ஒரு விஷயம் அது இல்லவே இல்லை. கற்பனையாக அதை யோசிச்சுக்கிட்டு அதுக்குள்ளே எல்லாமே கொடுக்குறதுன்றது டெஃபினட்டாக ஒரு டெரிஃபிக்கான ஒரு ஆக்டரால் மட்டும்தான் முடியும். அப்படி ஒரு ஆக்டரோட படம். அவருடைய தமிழில் அவர் ஹீரோவாக நடிக்கிற ஃபர்ஸ்ட் ஒன். எனக்கு தெரிஞ்சு நானியில் அவரும் ஒரு ஹீரோ தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அவ்வளோ கிளாப்ஸ் வாங்கினாங்க அப்படின்னா மக்கள் வந்து அந்த கேரக்டரை வந்து ஏற்றுக்காமல் இல்லை, அது எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. ஸோ இந்த படம் இன்னும் பெரிய வெற்றியாக இருக்கட்டும். சுதீப் சார், உங்களுக்கு எங்களுடைய விஷஸ் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி டு பி ஹியர் வித் யூ. தேங்க்யூ சார். படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன், தெரியல டபுள் ஆக்ஷனாக இல்லை ஒரே ஆள் 2 பேரும் வராங்களான்னு தெரியல. பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நல்லா இருந்துச்சு.
வாழ்த்துக்கள் சார். அப்புறம் ரவிக்குமார் சார் பற்றி சொல்லணும், என்ன சொல்கிறதுன்னு தெரில. இவ்வளோ பெரிய டேரக்டரு, ஆனால் என்ன மாதிரி ஒருத்தரை கூப்பிட்றாரு, அதுக்கு ஒரு 10 கால் பண்ணுறாரு, கன்ஃபார்ம் பண்ணுறாரு. சார் நான் ஷூட்டிங்கில் ஷெட்யூல் கேட்டு சொல்கிறேன் சார்னு திரும்பியும் கால் பண்ணுறாரு, ஃபாலோ பண்ணுறாரு. இந்த அளவுக்கு தெரில, அந்த டெடிக்கேஷன் எப்படி சொல்ல தெரில. பட் அந்த அவர் சினிமாவை நேசிக்கிறது தான் நினைக்கிறேன். ஸோ என்னையும் மதிச்சு இங்கே கூப்பிட்றதுக்கு முதல்ல நன்றி சார். சார் கூட நடிக்கும்போது அவருக்குள்ளே இருக்க இயக்குனர் வெளியே வரவே இல்லை, ஆனால் அவர் இயக்குனருன்ற ஒரு கர்வம் மட்டும் அவர்கிட்ட எப்பயுமே தெரிஞ்சுது, அந்த பிஹேவியர்லேயே தெரிஞ்சுது. சீனோட கண்டினியூட்டிலாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவார். பட் ஆனால் எந்த சூழ்நிலையும் சீனில் இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டார். அவ்வளோ மரியாதை இன்னொரு இயக்குனருக்கும் சரி. அப்புறம் சுதீப் சார், நான் சுதீப் சார் வந்து அண்ணன் தான் கூப்பிடுவேன். நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு கெட்டுக்குதலில் பார்த்தோன்னே 2 பேரும் உடனே சடனாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது ஏன்னு தெரியல, 2 பேரும் ஒரு லவ் வந்துச்சு. அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னார். அவர் சுற்றி இருக்கிற, அவரை தெரிஞ்ச இல்லை தெரியாத யாரை கேட்டாலும் சரி, அவர் நடிகர் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையான்னு தெரில, ஆனால் நல்ல மனுஷன் சொல்கிறத மட்டும் மிஸ் பண்ணாமல் சொல்கிறாங்க. சீரியஸ் ரொம்ப நல்ல மனுஷன், நிறைய மனுஷன் சம்பாதிச்சு வச்சுருக்காரு. ஸோ வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. தமிழ் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது, நானும் சேர்த்து. வெல்கம் சார். சுதீப் பற்றி கொஞ்சம் பேசணும். நானி படம் எல்லாரும் பார்த்த படம், எல்லாரும் ரசித்த படம், நிறைய பேர் இங்கேயே நிறைய பேர் பேசினாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நான் அவ்வளோ ஈஸியாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி நான் பேச மாட்டேன் ஒருத்தர்கிட்ட. நான் சுதீப் சார் நம்பர் தேடி பிடிச்சி ஃபோன் பண்ணி நான் பேசினேன். அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் ஃபோன் பண்ணி பேசினேன், எனக்கு அவ்வளோ தூரம் பிடிச்சிருந்தது. அது முக்கியம் இல்லை, பாலுமகேந்திரா சார் என்கிட்ட சொன்னார், இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து சாதாரண ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இந்த வருஷத்துக்கான நேஷ்னல் அவார்ட் ஜூரியில் நான் இருந்தால் சுதீப் தான் பெஸ்ட் ஆக்டர். அவர் சொன்னதே ஒரு நேஷ்னல் அவார்ட் தான். ஸோ உங்களுக்கு அது எங்கேயாவது நான் உங்களை பார்க்கும்போது நான் சொல்லணும்னு நினச்சேன். ஃபோன் பண்ணி கூட சொல்லியிருக்கலாம். பட் இவ்வளோ ஒரு அழகான விஷயம், இவ்வளோ ஒரு பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய ஒரு கலைஞர்கிட்ட இருந்து வந்த ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. அதனால நான் இப்போது இந்த மேடையை பயன்படுத்தி உங்கள்கிட்ட நான் அதை சொல்லிட்டேன். ஹேவ் இஸ் பிளெஸிங்ஸ். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற நிறைய ஆக்ட்ரஸில் ஒன் ஆஃப் த வெரி ஃபைன் பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நித்யா மேனன். ஐ லவ் ஹர் ஒர்க், ஐ என்ஜாய் ஹர் ஒர்க், ஐ ஃபாலோ ஹர் ஒர்க். ஸோ அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துடைய இயக்குனர் KS ரவிக்குமார் சார், அவர் மிகப்பெரிய நடிகரும் கூட. நான் பக்கத்தில் இருந்து தங்கமகனில் நான் பார்த்தேன். அவ்வளோ அனுபவம் இருந்தது, அவ்வளோ பேருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த ஸ்பாட்டில் என்கிட்டயோ இல்லை வேல்ராஜ் சார்கிட்டயோ 6 டேக் ஆனாலும் 7 டேக் ஆனாலும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டார், ஒரு விஷயம் பேச மாட்டார். கரெக்டாக அப்படியா ஓகே நான் பண்ணிடுறேன். அதே மாதிரி 6 மணிக்கு முடிய வேண்டிய ஷூட் 10 மணிக்கு போச்சுன்னா கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்க மாட்டார். அப்படியா ஓகே ஆமாம் அப்படி பண்ணால் தான் அந்த சீன் முடியும் அப்படின்னு ஒரு அவ்வளோ ஒரு அடக்கம், அவ்வளோ ஒரு நடிப்பு நான் கற்றுக்கணும்லாம் சொல்லுவார். அங்கே நான் கற்றுக்கணும் இல்லைப்பா, நடிக்கவும் நான் கற்றுக்கணும்லாம் சொல்லுவார். அவருக்கு யாரை புதுசாக போய் கற்றுக் கொடுப்பார், அவரே ஒரு 1000 பேர் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ அவ்வளோ ஒரு அருமையான நடிகரும் கூட. அவருடைய வெற்றிகள் அவருடைய அனுபவங்கள் பக்கத்தில் நாங்கள்லாம் பச்சா. ஆனால் அவ்வளோ எங்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த ஸ்பாட்டில் நடந்துக்கிட்டார். அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். உங்களுக்கு இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. நான் ரொம்ப விரும்பும் நேசிக்கும் இயக்குனர்களில் ஒருவர் ரவிக்குமார். அவர் ஒரு நல்ல இயக்குனர் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு நல்ல மனுஷன், யதார்த்தமான ஆள். ஒரு ஆர்டிஃபிஷியலாட்டி கூட ரவிக்குமார்கிட்ட பார்க்க முடியாது. எனக்கு இந்த மேடையை பார்க்கும்போது எனக்கு வால்டர் வெற்றிவேலுடைய 200வது நாள் ஞாபகம் வருது. ஏன்னா ரஜினி சார், சத்யராஜ் சார், விஜயகாந்த் அவர்கள் 3 பேர் ஒரு மேடையில் இருந்து பார்த்த ஒரு பெருமை இங்கே இந்த 3 பேரை பார்க்கும்போது எனக்கு இருக்கு. தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது இங்கே பார்க்கும்பொழுது. இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அதாவது இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை, இந்த மாதிரி எல்லாரும் கலந்துக்கிட்டு எல்லாரும் வாழ்த்தி எல்லாரும் இப்படி ஒரு குடும்பமாக இருக்கணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை.
அந்த ஒரு குடும்பத்தை ரவிக்குமார் இங்கே சேர்த்துருக்காரு. அது அவரால் தான் முடியும். நம்ம கோலிவுட் அன்கட்ல அடுத்ததா ஒரு புக் லான்ச் ஃபங்க்ஷன் தாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த புக்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெத் சீக்கிங் இமார்டல் அண்ட் இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் பாலகிருஷ்ணன். ஸோ இந்த புக் லான்ச்சிங் ஃபங்க்ஷனுக்கு பிரகாஷ் ராஜ் தான் கெஸ்ட்டாக வந்திருந்தாரு. ஸோ இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் காப்பி ரிசீவ் பண்ணினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஆர்ட் டைரக்டர். ஸோ இந்த புக் லான்ச்சிங் ஃபங்க்ஷனில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக நம்ம கோலிவுட் அன்கட்ல காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். Rajiv, because when it is the Mahabharata, everybody has a very fixed notion of how exactly each character is very well etched, and we've all grown up reading this. So today it's going to be a fabulous opportunity for you to have some very, very eminent panelists I will introduce to you in just a bit, discussing about the book. But first off, what we're going to do is we're going to have Chitra Mohan Kumar to do an invocation. So everything that is beautiful begins on a very auspicious note. She's well versed in Hindustani and Carnatic music and the daughter-in-law of violinist N. Chandrasekhar. So I request Chitra Mohan Kumar to please start the invocation. He's chosen a topic which he is very strong with. I mean, his knowledge of all the epics and everything that goes with mythology and stuff like that is immense. I mean, I'm sorry, I still haven't read the book. I've read whatever like synopsis Rajiv had sent. But his angle of looking at it, his angle of looking at this whole setup of Ashwatthama being immortal and Krishna coming to help him towards the end and the writer finds him is all a plot which nobody has ever thought of or can think about, I guess. Because meeting, like there are how many, like 7 immortal beings in the world. So meeting an immortal being itself is a very difficult thing. But this idea what he's chosen and he's traveled with, I mean, has never been thought of. So I'm lost for words here. So, I wish Rajiv all the best with the book. I wish sometime later when we meet again I could be able to speak about the book. Thank you. Man will continue to repeat these mistakes again and again and again. You will see many more Kurukshetras and many more Mahabharats. So at the end of the Mahabharata, if you think of the Kauravas and the Pandavas as being enemies, they were cousins but enemies, but just think of the final moment when Gandhari and Kunti and Dhritarashtra, they all walk away hand in hand into the forest because they've all realized the futility of these questions. Is dharma right? Is adharma right? Because to them it has all been a waste. All these various debates of good versus evil, right versus wrong, and morality or immorality. So I think that was a very powerful moment for me when the so-called enemies, a mother who has lost all her sons and another mother who has all her sons intact, but yet they both feel that everything is lost and they leave it all. So I think in that sense the author has actually answered his own question for the panel. But as a performing artist, I look at images and moments that I have encountered, through either watching or doing. And I think the Mahabharata continues to raise questions to us, especially in today's times when we are confronted with senseless violence. I like such events. And I think there was a hidden agenda by calling me here, Rajiv.
Because I am from the Kauravas, no, the villain. So when villains are celebrated, I'm very happy. And I don't know if there was always a design in trying to push it, like all our rebel children we have with the whole system. But what I like about this is the way it is looked into as fiction. Because when you make this so-called scriptures, books, which has one agenda of good and bad, and when we, writers like Rajiv, take a leap and want to see it from another angle, it brings a lot of humaneness to the characters and makes us realize that there's nothing like good or bad, and it's all in us. You know, we are the Bahurupis, we are Aham Brahmasmi. So Ashwatthama is alive. Ashwatthama is alive because when I used to read, like what has inspired him this book, that a Vaidya in Madhya Pradesh had a patient who had a wound which would never heal. And then he made a joke that, are you Ashwatthama? And actually it was Ashwatthama. There is a story. Or a story where in Asilghar, or where we have all this thing, then Brahmi Muhurtam, that Ashwatthama comes and, you know, prays and offers flowers to Shiva. Or all these yogis who say that they have had a conversation with Ashwatthama and he still lives among the tribes in Himalayas. It is just to say that it is not death, but as the panelists talked about, is, you know, these streaks in us, whether it is good or bad, which is depends on what it is still alive. And these sort of fictitious way and another way of looking into is into looking into ourselves. And I'm very happy that such a book has been written, and I would definitely seriously would like to read into it, though I got into this as a play, but now I realize that it is a wonderful attempt. And thank you, Rajiv, writers like you, to have approached and reintroducing ourselves. I'm sure it will be a very good read. And thank you for bearing with me. Actually, you know, I thought I should read the book and come and say, no, as you go deeper into the script, in the linear narration, and as it unfolds, well, I'm sorry, I should have read it and I would have got away with it too. Thank you. இந்த புத்தகத்தை நான் எழுதரிச்ச இது வந்து மகாபாரதத்தை பேஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இது வந்து அஸ்வத்தாமா என்ற ஒரு சிரஞ்சீவி அவர் இந்த கதையை சொல்கிறாரு. இந்த கதையை சொல்லறச்ச பாண்டவர்கள் நிஜமாகவே அவ்வளவு நல்லவர்களா, இல்லை கௌரவர்கள் வந்து அவ்வளவு கெட்டவர்களா என்ற ஒரு கேள்வி வருகிறது. அப்போது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அவங்கக்குள்ளே ரெண்டுமே இருக்குது, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஆனால் இதை முழுவதும் செய்கிறது யார்? கிருஷ்ண பரமாத்மா. அந்த கிருஷ்ண பரமாத்மா நிஜமாகவே வில்லனா, இல்லை அவர் நம்ம நினைக்கிற கடவுளா? இந்த கேள்விக்கான பதில் வந்து என் புத்தகத்தில் இருக்கிறது. நம்ம கோலிவுட் அன்கட்டில் இந்த செக்மெண்ட் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக நிறைய சினிமா நியூஸஸோட வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவன் கட்டளை படத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். ஸோ ஆண்டவன் கட்டளை படத்தை டைரக்ட் பண்ணுறது காக்கா முட்டை படத்தோட டைரக்டர் மணிகண்டன் மட்டும்தான் தெரியும். அதை தவிர்த்து எந்த விதமான இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு கிடைக்கல. பட் இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் லீட் ரோலில் விஜய் சேதுபதி அண்ட் ரித்திகா சிங் தான் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளை பேஸ் பண்ணின படமாக தான் இந்த படத்தோட கதை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் மட்டும் தான் போயிட்டு இருக்கா. ஸோ கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி படத்தோட குழுவினர் சொல்லியிருக்காங்க. ஸோ காக்கா முட்டை மாதிரி இந்த படமும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பயங்கரமான ஒரு ஹைப் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த படம் வந்து மணிகண்டனுக்கும் சரி, இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூக்கும் சரி, ஒரு வெற்றி படமாகவே அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வாழ்த்திக்கலாம். அடுத்ததா என்ன நியூஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தி சண்டை படத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். ஸோ இந்த படத்தில் லீட் ரோலில் விஷால் நடிக்கிறாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக தமன்னா விஷாலுக்கு பேரா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் சுராஜ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு காமெடி கேரக்டரில் திரும்பவும் கம்பேக் கொடுத்திருக்காரு ஆக்டர் வடிவேல். ஸோ இவர் கூட சேர்ந்து சூரியும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாரு.
ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்குலையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக விஷால் படம் தெலுங்குலையும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுது. ஸோ அதனால் அட் த சேம் டைம் தெலுங்குலையும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்களா. தெலுங்குல இந்த படத்தோட பேர் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒக்கட சாடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் 2 வில்லன் வேறு இருக்காங்களாம். ஸோ படத்தில் ஒரு வில்லன் இருந்தாலே விஷால் அதிரடியாக ஆக்ஷன் சீக்வன்ஸில் கலக்குவார். இந்த படத்தில் 2 வில்லன் வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்ஷனுக்கு பஞ்சமே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கபாலி படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இது தொடர்ந்து அடுத்ததாக டைரக்டர் பா ரஞ்சித் என்ன படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம தேடிட்டு இருந்தோம். ஸோ அதை பற்றின ஒரு சூப்பரான விஷயம் தான் உங்களுக்கு காத்துட்ருக்கு. பா ரஞ்சித் அடுத்ததாக சூர்யா வச்சு தான் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்கிரிப்ட் சூர்யா கிட்ட கொடுத்தாராம். அதில் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து சூர்யா ஓகே பண்ணி இது நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இதுவும் இறுதி சுற்று மாதிரி ஒரு குத்து சண்டை பேஸ் பண்ணின கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சூர்யா S3 அதாவது சிங்கம் பார்ட் 3 படத்தோட ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காரு. ஸோ அந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. நம்ம கோலிவுட் அன்கட்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்ததாக சூப்பரான படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் இன் கோலிவுட் அன்கட். வெல்கம் பேக் ஆஃப்டர் a short break in Kollywood Uncut. கபாலி ஃபீவர் இன்னமும் முடியல அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கபாலி படத்தோட ரிவ்யூவை நம்ம பார்க்காம இருக்க முடியுமா? ஸோ கபாலி படத்தோட ரிவ்யூவோட தான் நான் இன்னைக்கு உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ஸோ கபாலி படத்தை பற்றி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் சின்னதாக ஒரு ரிவைண்ட் பண்ணிக்கிறேன். கபாலி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு பா ரஞ்சித் அண்ட் லீட் ரோலில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காரு. ராதிகா ஆப்தே வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்ஷிகா, கலையரசன், அட்டகத்தி, தினேஷ் போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு யங் டீமே ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கபாலி படத்தோட கதை எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம தலைவர் வந்து மலேசியாவில் ஜெயிலில் இருக்காரு. பட் வெளியில் பார்த்தீங்கன்னா அதாவது மலேசியாவில் நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம தமிழர்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக ட்ரக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும்னா அது கபாலினால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இவர் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா சைட் பை சைடு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவரோட தொலைஞ்சு போன ஃபேமிலியும் தேட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இவரோட மகளான தன்ஷிகாவை கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் இவரோட மனைவியான ராதிகா ஆப்தேவும் உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ ராதிகா ஆப்தேவை தேடி போகும்போது இவருக்கு நிறைய பிரச்சனைகள் மலேசியாவில் ஏற்படுது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணாரா அண்ட் ராதிகா ஆப்தேவை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா மீதி இருக்க கதை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வருது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பயங்கர யங்காக இருக்காரு. அண்ட் என்ன மாதிரியான டானாக இருந்தார், தமிழ் மக்களுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃபேமிலி அவர் எப்படி தொலைச்சாரு அண்ட் ஜெயிலுக்கு எப்படி போனார் அப்படிங்கிறதுலாம் ரிவீல் பண்ணுறாங்க இந்த ஃப்ளாஷ்பேக்கில். ஸோ பா ரஞ்சித் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாகவே எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் இருக்கிற தமிழ் மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரு மறுபக்கம் அதாவது நம்மளுக்கு தெரியாத ஒரு பக்கத்தை காமிச்சிருக்காரு இந்த படத்தில் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இது வரைக்கும் பா ரஞ்சித்தோட படங்கள்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக எடுத்த 2 படம் கூட நல்ல ஒரு சோஷியல் மெசேஜை கிரியேட் பண்ணுற ஒரு படமாக தான் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி கபாலி படமும் வந்து தமிழுக்கான ஒரு படம், நல்ல ஒரு சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற ஒரு படமாகவே கொடுத்துருக்காரு. இதுக்காகவே நம்ம பா ரஞ்சித்க்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃபே சொல்லிக்கலாம். ஸோ மொத்தத்தில் தலைவரை இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஜர்னர் ஆஃப் மூவியில் கபாலி படத்தின் மூலமா பார்த்ததுல நம்ம எல்லாருக்குமே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கோலிவுட் அன்கட்ல சூப்பரான சினிமா நியூஸஸ், சாங்ஸ் அண்ட் கிளிப்பிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் சூப்பரான படத்தோட ரிவ்யூ ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி அடுத்த வாரம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Karimori signing off in Kollywood Uncut.